கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 138 சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 138 வசனம் 8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மிகவும் அதிகமாக தெரிந்த ஒரு வசனம் இந்த வசனம். எல்லா நேரத்திலும் இந்த வசனத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருப்பது அநேகருடைய வழக்கமாக இருக்கிறது. ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக செயல்படுகிற கடவுள், என்னுடைய காரியத்தை விசாரிக்கிற கடவுள், என் நிலைமையை புரிந்து கொள்ளுகிற கடவுள், எனக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்து அதை அப்படியே எனக்கு செய்து கொடுக்கின்ற ஆண்டவராக நம்முடைய கடவுள் இருக்கிறார் என்பதை இங்கே கர்த்தருடைய தாசன் மிக அற்புதமாய் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உறவினர்கள் மத்தியில், அல்லது நமக்கு அறிமுகமானவரிடத்தில் நமக்காக ஒருவர் ஒரு வேலையை செய்வாரானால் அதை பார்த்து நாம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோம். பரவாயில்லை, இந்த அங்கிள் எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார், என்னுடைய அண்ணன் என்னுடைய வளர்ச்சிக்காக, என்னுடைய கல்விக்காக இவ்வளோ முயற்சித்திருக்கிறார்கள், என்னுடைய நண்பன் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் எனக்கு பக்கபலனாக இருந்து எனக்கு வேண்டியவையெல்லாம் செய்து கொடுத்திருக்கின்றான் என்று நாம் நமக்கு உதவி செய்த, நம்முடைய நலனில் அக்கறையாய் இருக்கிற மக்களை வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் வைத்து கொள்வது மாத்திரமல்ல, அவர்கள் செய்த அந்த செயல்களை, உதவியை நினைத்து நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைவோம். அவர்களுக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொன்னதை நாம் இவ்வளவு நேரம் சிந்தித்தோம். என்ன சொல்லுகிறது? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னோடய வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்து அதை அப்படியே செய்து கொடுக்கின்ற கடவுளாய் என் ஆண்டவர் இருக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய கிருபையை என்னாலும் என் மீது வைத்திருப்பது தான். அவருடைய இரக்கத்தை என்னாலும் என் மீது வைத்திருக்கிறதுனால அவரின் தேவைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அல்லது ஒவ்வொன்றாக அறிந்து ஒரு உதவி செய்து கொண்டே இருக்கிறார் என்று இங்கே கர்த்தருடைய தாசன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீது இந்த வார்த்தையை சொல்லுவது எவ்வளவு பொருத்தமாக இருந்திருக்கும் அல்லவா? ஏதோ ஒரு அழகான வார்த்தைகளை சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக தாவீது சொல்லியிருக்க மாட்டார். நிச்சயமாக தாவீது உட்கார்ந்து அப்படியே தன்னுடைய வாழ்க்கை சக்கரத்தில் அவன் பின்னோக்கி போயிருந்திருக்க முடியும். அப்பொழுது ஒரு சிறு வாலிபனாக அந்த வனாந்தரத்தில் தன் தந்தையார் கொடுத்த ஆடுகளுக்கு பின்பதாக ஓடோடி வெயில், மழை, பனி என்று பாராமல் எல்லா நிலைகளிலும் ஆற்றுக்கு பின்பாக சுற்றி கொண்டே இருந்த இந்த சிறு பையனாக இருந்த அந்த தாவீது கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் எத்தனையோ சவால்கள், எத்தனையோ மேடு பள்ளங்கள், ஆபத்துகள், அதையெல்லாம் தாண்டி வந்த தாவீது இன்றைக்கு நான் அரியணையில் ஒரு அரசராக நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். இதெல்லாம் எப்படி நடந்தது என்றால், கடவுள் என்னை முன்குறித்து வைத்திருந்தார். அவர் என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ண தெரிந்து கொண்டார். ஈசாயின் மகனை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அன்றைக்கு கடவுள் சொன்னாரே, அந்த வார்த்தையிலே உண்மையுள்ளவராக இருந்து எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று தாவீது சொல்லியிருப்பார். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கூட ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிடித்தமும் இல்லாமல் நாம் நின்று கொண்டிருக்கலாம். என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நடந்து கொண்டிருக்கலாம். நாம் எங்கே போகிறோம் என்று அறியாதவர்களாக இருக்கலாம். அடுத்த கட்டமாக நான் என்ன செய்ய போகிறேன், என் குடும்ப நிலைமை என்னவாய் மாறப்போகிறது என்ற பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது வாழ்க்கையும் அப்படி நிலையற்ற வாழ்க்கையாக
ஒரு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையாய் இருந்தது. எந்த நம்பிக்கையும் தாவீதுக்கு இல்லவே இல்லை. சாரி. எந்த நம்பிக்கையும் தாவீதுக்கு இல்லை. என் வாழ்க்கையில் நான் சீர்படுவேன், ஸ்திரப்படுவேன், என் எதிர்காலம் நன்றாயிருக்கும் என்று சொல்லுவதற்கு கொஞ்சம் கூட அடையாளம் இல்லை. ஏனென்றால் தாவீது வனாந்திரத்தில் ஓடோடி கொண்டிருந்தான் தன் ஜீவன் தப்பிப்பதற்காக. கண்ட இடத்திலெல்லாம் ஆபத்துகள் இருந்தது. ஆனால் எல்லாவற்றின் மத்தியில் கடவுள் தான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்துவிடவே இல்லை. தாவீதின் வாழ்க்கையில் அவர் சொன்னதை செய்து முடித்தார். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்வார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உன்னுடைய குடும்பத்தை குறித்து, உன்னுடைய பிள்ளைகளை குறித்து, உன் சந்ததியை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் சொன்னவைகளை நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். அவருடைய வார்த்தை அப்படியே நிறைவேறும். கவலைப்படாதிருங்கள். தாவீதைப் போல ஆண்டவருடைய கிருபையை நினைத்து நினைத்து நன்றி செலுத்துங்கள், துதித்து கொண்டே இருங்கள். அற்புதம் நடப்பதை பார்ப்பீர்கள். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதித்து உங்களை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.